வணக்கம் தலைமையிலே. இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் காலில் விழுந்து உயிர் பிச்சை கேட்டு கதறிய லெபனான் இசபுல்லா பயங்கரவாதி, மேலும் காசாவை போல மாறிப்போன கிழக்கு லெபனான், அதாவது இஸ்ரேலை ஒட்டி இருக்கும் லெபனான் பகுதி, மேலும் எது இஸ்ரேலை தக்க வைக்கிறது, இஸ்ரேலை இருக்க வைப்பது என்ன, அதன் ரகசியம் என்ன? இன்னைக்கு லெபனானுக்கான பதிவு இது. பதிவுக்கு போறதுக்கு முன்னால உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் தகுதி பெற்றிருக்கு. மிகப்பெரிய அளவு இந்த ஒரு சுவாரஸ்யமான மோதலாக அமையும். அர்ஜென்டினா என்பது முழுக்க முழுக்க இஸ்ரேல் ஆதரவு பெற்ற அந்த கால்பந்தாட்ட குழு. உலக புகழ் பெற்றதான், நல்லா ஆடுவாங்க, எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. அதே சமயத்தில் ஸ்பெயின் என்பது இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளில் இஸ்ரேலை ஒரு கடுமையான விஷம் போல பார்க்கும் நாடு ஸ்பெயின். அவங்களும் இஸ்ரேலும் மோதிக்கிறாங்க. மிகப்பெரிய அளவு பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. மொசாத் என்ன செய்கிறது என்று பார்க்கணும். என்ன கால்பந்தாட்டத்துக்கும் மொசாத்துக்கு என்ன சம்மந்தம்னா, நான் பதிவு பண்ணியிருந்தேன், எகிப்து அர்ஜென்டினா ஆடிய அந்த கால்பந்தாட்ட போட்டியில் சர்ச்சைக்குரிய முடிவு வந்துச்சுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தலைவர்களே அந்த கருத்தை எடுத்து பேசினாங்க. அதுக்கு முன்னாமே நான் பேசிட்டேன். அதை மொசாத்துடைய ஆதிக்கம் எங்க வேண்டுமானாலும் செல்லும். அதனால கொல்வதற்கு மட்டும்தான் மொசாத் என்று அல்ல, இஸ்ரேலை வெற்றி பெற வைப்பது எல்லா இடத்துலையும் மொசாத் இருப்பாங்க. அப்படிதான் அதை பார்க்கணும். அரையிறுதி போட்டி இங்கிலாந்துக்கும் அர்ஜென்டினாவுக்கும் நடந்துச்சு. இந்த லெபனான்ல நான் பேசிட்டு இருக்கேன். லெபனான்ல கைப்பற்றப்பட்ட பெய்ஃப்ரோட் கோட்டையில், அந்த கோட்டையில் சுரங்க பகுதியை கைப்பற்றியிருந்தாங்க இஸ்ரேல் ராணுவ வீரர்கள். அந்த சுரங்கத்துக்குள்ள உட்காந்து டிவியை மாட்டி அந்த அரையிறுதி போட்டியை ரொம்ப மகிழ்ச்சியா பார்த்தாங்க. இத்தனைக்கு இங்கிலாந்து ஸ்பெயினை போல இஸ்ரேலை விரோதமாக பார்க்கிற நாடு அல்ல. இஸ்ரேல் அவங்களுக்கு இங்கிலாந்து எதிர்த்து தான் நிற்கிறாங்க. ஆனால் ஸ்பெயின் போல அல்ல. அதை தாண்டி டெல் அவீவ்ல சதுக்கத்தில் இந்த இங்கிலாந்து அர்ஜென்டினா ஆடிய போட்டி அர்ஜென்டினா வெற்றி பெற்ற உடனே மிகப்பெரிய கொண்டாட்டம் இஸ்ரேல் நடந்துச்சு. இறுதிப் போட்டியில் பார்க்கலாம், ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா. மொசாத் என்ன பண்ணுகிறது, ரகசியமா என்ன நடக்குன்னு சொல்லி நிச்சயமாக நாம் பார்க்கலாம். லெபனானில் 3 தினங்களுக்கு முன்னால பிந்த் ஜபில் என்ற பகுதி முற்றாக கைப்பற்றப்பட்டிருக்கு இஸ்ரேல் இராணுவத்தால. மிகப்பெரிய வெற்றியாக ஒவ்வொரு இஸ்ரேலியர்கள் மனதில், யூதர்கள் மனதில் வெற்றியை கொடுத்த இந்த பகுதியை பிடிச்சப்ப அவ்வளோ வெற்றியை அவங்க சந்தோஷமா அனுபவிச்சாங்க. எண்ணற்ற கிராமத்தை பிடிச்சிருக்காங்க லெபனான்ல. 52 கிராமம் இன்னைக்கு லெபனானுடைய கிராமம் இஸ்ரேல் ராணுவ கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு. ஆனா இந்த பிந்த் ஜபில பிடிச்சோன்னே மிகப்பெரிய ஆரவாரம், சந்தோஷம். அதுக்கு பின்னணியில ஒரு காரணம் இருக்கு. மே 26 வருஷம் 2000, கிட்டத்தட்ட 26 வருஷத்துக்கு முன்னால இந்த லெபனானை விட்டு இஸ்ரேல் ராணுவம் பின்வாங்கி இஸ்ரேலுக்குள்ள போனாங்க. அது ஹிசபுல்லாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக அந்த பகுதி முழுவதும் கொண்டாடப்பட்டது. ஹிசபுல்லாவுடைய வெற்றி என்று பார்க்கப்பட்டது. அப்போ இந்த பிந்த் ஜபில் இந்த இடம் ஹிசபுல்லாவுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படிம்பாங்க, அதாவது ஒரு பலமான பகுதி ஹிசபுல்லாவுக்கு. அங்க உலக புகழ் பெற்ற கால்பந்தாட்ட மைதானம், சதுக்கம் ஒன்று அங்க இருக்கு. அங்க இருந்து அந்த ஹிசபுல்லாவின் தலைவன் ஹாசன் நசருல்லா ஒரு பேச்சு கொடுத்தான். ஸ்பைடர் ஸ்பீச் அப்படிம்பாங்க. உலக புகழ் பெற்றது. குறிப்பாக அரபியர்கள், இஸ்லாமியர்கள் மனதில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்த அவன் பேசினது. இஸ்ரேல் ராணுவம் பின்வாங்கினுக்காக அவன் பேசினான். அவன் இஸ்ரேல் ராணுவத்தையும் இஸ்ரேலையும் என்னன்னு குறிப்பிட்டான் அப்படின்னா, மேற்பார்வையில் பார்க்கும்போது இஸ்ரேல் ராணுவம் உலக புகழ் பெற்றதா தெரியலாம்.
அணுகுண்டுகள் இருப்பது போல தெரியலாம், மொசாத் என்பது உலக புகழ்பெற்றது போல தெரியலாம். ஆனா எங்களுடைய பார்வையில் இசபுல்லாவிற்கு முன்னால் இஸ்ரேல் என்பது ஒரு சிலந்தி மற்றும் ஒரு சிலந்தி வலையை போல மிக பலவீனமானது, நாங்கள் அதை நிரூபித்து காட்டினோம் சொல்லி மிகப்பெரிய கேவலப்படுத்தும் விதமாக பேசினா, இன்னைக்கு அந்த கிராமத்தை தான் இஸ்ரேல் பிடிச்சிருக்காங்க, ராணுவம் பிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த லெபனான்ல வந்து தளபதியாக செயல்படுபவர், லெபனானுக்கு எதிரான இஸ்ரேல் ராணுவத்தில் தளபதியாக செயல்படுபவர் பிரிகேடியர் ஜெனரல் கை லேவி. அவரை பிடிச்ச பிறகு ஒரு கடிதம் எழுதினார், அவங்க ராணுவ வீரர்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு கடிதம் எழுதினார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு மனிதன் சிலந்திகளையும் சிலந்தி வலையும் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தான், ஹசன் நஸ்ருல்லா என்ற ஒரு பயங்கரவாதி. இன்னைக்கு அவன் உயிரோடு இல்லை, அவன் பிணம் சிதைக்கப்பட்டது, சிதறடிக்கப்பட்டது, 1000 துகளாக சிதறடிக்கப்பட்டது. அவனுடைய தலைவனாக இருந்தவன் அலி கொமேனி என்பவன், அவன் பிணமும் ஆயிரக்கணக்காக சிதறடிக்கப்பட்டது. அவன் நின்று பேசிய அந்த கால்பந்தாட்ட மைதானம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கப்பட்டது. அவன் நின்று பேசிய அந்த கிராமம் பின் ஜெபில் இஸ்ரேல் ராணுவ கைவசம் வந்து அந்த கிராமமே இல்லாமல் அழிக்கப்பட்டது. இது வந்து இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வெற்றிக்கு முழுவதும், இந்த இஸ்ரேலின் வெற்றி, மாபெரும் வெற்றிக்கு காரணம் நீங்கள் தான் என்று சொல்லணும் பண்ண ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதுதான் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் அவ்வளோ சந்தோஷம். எந்த இடத்துல நின்று அவன் ஒரு பெரிய பயங்கரவாதி, அவனுக்கு பின்னால் மிகப்பெரிய தலைவன் அலி கொமேனி இருக்கான்னு சொல்லிட்டு சிலந்திகளுக்கு ஒப்பிட்டு இஸ்ரேலை பேசினானோ, இன்னைக்கு அவன் இல்லை, அவன் தலைவன் இல்லை, அவனுக்கு குடும்பம் இல்லை, அவனுக்கு இருந்த கிராமம் இல்லை, அவனுக்கு நின்று பேசின கால்பந்தாட்ட மைதானம் இல்லை, முற்றாக அழித்து காட்டுறாங்க. இந்த லெபனானுடைய அழிப்பு மிகப்பெரிய அளவு நமக்கு இங்கே தெரியல, இந்தியாவுக்குள்ளே வரல. பத்திரிகைகள் மிகவும் தணிக்கை செய்யப்படுகிறது. ஏனென்றால் இஸ்ரேல் சார்பாக செய்திகள் அவங்க வெளியே தரதில்லை. அரபியர்கள் வந்து செய்தி சேகரிக்க வந்து ஆட்களை கொள்றாங்க. இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பத்திரிகையாளர் எவன் வந்தாலும் சரி, இஸ்ரேல் ராணுவ நடமாட்டத்தை, இப்போ வந்து பத்திரிகையாளர் இரவும் பகலும் 24 மணி நேரம் வரலாம், அவனுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனா அப்படி வருபவன் இஸ்ரேல் ராணுவம் எங்க இருக்கு, என்ன பலத்தோடு இருக்குன்னு சொல்லி துல்லியமாக இசபுல்லாக்கு போட்டு கொடுக்குறானுங்க, ஹமாஸுக்கும் போட்டு தரானுங்க. அதனால நிருபர்கள் என்று வந்தாலே சிதறடித்து கொள்றாங்க. அதனால இன்னைக்கு வந்து அந்த பகுதிக்குள்ள நிருபர்கள் வரக்கு மிகப்பெரிய அளவில் பயப்படுறாங்க, அரபிய இஸ்லாமிய நிருபர்கள். அதனால மிகப்பெரிய அளவு செய்திகள், லெபனான் செய்திகள் நமக்கு வரல. இப்போ லெபனான் மீது இப்போ நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் தாக்குதல் இந்த நொடி நடக்குது. அந்த ஆபரேஷனுடைய பெயர் ஆபரேஷன் சில்வர் ஃப்ளோ, FLOW இல்ல PLOW. இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு சரியா புரியல. ஏன் இந்த சில்வர் ஃப்ளோ அப்படின்னு வச்சாங்கன்னு தெரியல, தெரிந்தவர்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆபரேஷன் சில்வர் ஃப்ளோ PLOW. இது முழுக்க இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அவருடைய தனிப்பட்ட ஆலோசனை பேர்ல இந்த ஆபரேஷன் வந்து செதுக்கி பண்றாங்க. இதுக்கு முன்னால் நடந்த ஆபரேஷனுக்கும் இந்த ஆபரேஷனுக்கும் மிகப்பெரிய அளவு வித்தியாசம் இருக்கு. இதுக்கு முன்னாடி லெபனான்ல போர்லாம் மிகப்பெரிய அளவு நடந்தாங்க. ஆனா இந்த ஆபரேஷன் அதிலிருந்து முற்றாக மாறுபட்ட ஆபரேஷன். இது பிடிக்கும் இடங்கள்ல உள்ள கட்டிடங்களை தரமட்டம் பண்றாங்க. காசால் எப்படி பண்ணாங்களோ அதே தான். இன்றைக்கு 52 கிராமம், லெபனான் கிராமம் இஸ்ரேல் ராணுவ வசம் இருக்கு. 40% கட்டிடங்கள் தரை மட்டம் ஆக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ராணுவம் வந்து 2 வேலை இருக்கு. ஒன்று, முன்னேறி அந்த கிராமங்களை இடங்களை பிடிக்கணும். பிடிச்ச பிறகு அந்த கட்டிடங்களை ஒண்ணுமே இல்லாம தரை மட்டம் ஆக்கணும். 40% இடங்கள் வந்து தரைமட்டமாக இருக்கு. இன்னும் ஒரு சில வாரங்கள்ல இந்த கிராமங்கள் அனைத்திலும் உள்ள வீடுகள் முற்றாக தரைமட்டம் ஆக்கப்படும். இதுதான் இந்த ஆபரேஷன் சில்வர் ஃப்ளோல உள்ள வித்தியாசம். இதுக்கு முன்னால் பிடிக்கும் போது கட்டிடங்களை இடிக்கவில்லை, கட்டிடங்களை அப்படியே விட்டனாலதான் அந்த மக்கள் திரும்ப வந்து குடி வருவதற்காக போராட்டம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கட்டணம் போல தரமட்டமாகி மண்மேடாயிடுச்சு. திரும்ப வரவன்
அந்த கட்டிட இடிபாடுகளுக்குள்ள வேணா குடியிருக்கலாம், வீடுகளே இல்லை. மேலும் தெள்ள தெளிவா தெரியுது, எவனாவது நடந்து வந்தா கூட, ஒரு பயங்கரவாதி ஒரே ஒருத்தன் வந்தா கூட தெள்ள தெளிவாக தெரியும், அவனை கொன்று விடலாம். அந்த திட்டத்தின் கீழே கட்டடங்கள் தரம் மட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பின் ஜெபில் இந்த கிராமம் மட்டும் சிறப்பாக கவனிக்கப்பட்டது. இந்த கிராமத்தை பிடிக்க சண்டை 9ஆம் தேதி இந்த சண்டையை ஆரம்பிச்சாங்க. பின் ஜெபிலுக்காக 12ஆம் தேதி 3 நாள் சண்டையை முடிச்சு அந்த கிராமத்தை பிடிச்சிட்டாங்க. பின் ஜெபில் மேல இருந்த கோபம் அங்க இருந்துதான் அவன் பேசினான். ஹாசன் சொல்ல சிலந்திகள் கூப்பிட்டு முற்றாக அந்த கிராமம் தரமட்டமே ஆயிடுச்சு. அதோட வீடியோலாம் பார்த்தா இப்படி நடக்குமா அப்படிங்கிற, இன்னைக்கு வரைக்கும் யாருமே அந்த வீடியோவை, லெபனான் இப்படி இருக்குங்கிற வீடியோவை நீங்க யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. எந்தவித அந்த கரணியுமே அங்கே இல்லை. இதுக்கு முன்னால கிறிஸ்துவ வீடுகளை இடிக்கல லெபனானுக்குள்ள. இந்த தடவை கிறிஸ்துவ வீடுகள் எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. ஏன்னா கிறிஸ்துவ வீடுகளை பயன்படுத்தி இசபுல்லா தாக்குதல் நடத்தியிருக்கான். அதை தாண்டி அமெரிக்கர்கள் அந்த பகுதி மிக அழகான பகுதி லெபனான்ல, அழகான ஆற்று படுகைம்பாங்க அந்த லெபனான் பகுதியை. அமெரிக்கர்கள் வாங்கி போட்டிருந்த சொத்துக்கள், பிரம்மாண்ட வீடு, இடிக்கப்பட்ட வீடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வில்லா அப்படிம்போம். பிரம்மாண்டமான வீடுகள் எதையுமே விடலை. தேவாலயங்கள், மசூதிகள் ஒன்றுமே இல்லை, தரம் மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் சில்வர் ஃப்ளோ இஸ்ரேல் காட்ஸ் சொன்னது இதுதான். கட்டிடம் ஒன்றுமே லெபனானுக்குள்ள இருக்கக்கூடாது, பிடிக்கின்ற இடத்துல அந்த மக்கள் திரும்பி வரவே கூடாது. எவனாவது ஒருத்தன் நடந்து வந்தாலும் இசபுல்லா பயங்கரவாதி தெளிவா தெரியணும், எவன் நடந்து வந்தாலும் சரி அவனை கொன்று விடுங்கள் அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் 13 லட்சம் மக்கள் அந்த பகுதியில் இருந்து வாழ்ந்த 13 லட்சம் மக்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. அவங்க லெபனான் இருந்த மக்கள் லெபனானுக்குள்ளேயே அகதிகளாக போய் குடிசைகளை போட்டு தெருவோரங்களில் தங்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பயங்கரவாதத்தை ஆதரித்தால், இஸ்ரேலை எதிர்த்தால் என்ன ஆகும்னு சொல்லி இது காட்டுது. அதே போல இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக, சுற்றியுள்ள அரபிய பயங்கரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேலை எது தக்க வைக்கிறது, எது வாழ வைக்கிறது? ஒரே 1 மணி நேரம் இஸ்ரேலியர்கள் கையில் ஆயுதங்கள் இல்லை என்று இந்த அரபியர்கள் தெரிஞ்சால் 1 மணி நேரம் போதும், ஒரு யூதன் அந்த 70 லட்சம் யூதனையுமே கொன்றுவாங்க கொடூரமா. அந்த ஆயுதங்கள், அந்த சண்டைகள் தான் அவர்களை காப்பாற்றுது. மேலும் இராணுவ மாவீரர்கள் இந்த இடத்துல கர்னல் இத்தாய் ஜஃப்ரானி, இவர் 679வது பிரிகேட் அப்படிம்பாங்க, படைப்பிரிவுடைய தளபதி. அந்த 679வது படைப்பிரிவை வழிநடத்தி செல்லும் தளபதி, ரிசர்வ் பிரிகேட். அது 3வது வருஷமாக கேட்டு வாங்கி லெபனான்ல இருந்து சண்டை போட்டிருக்காரு. அவர் இதுக்கு முன்னால லெபனான் விட்டு போயிருக்கலாம், அவருக்கான பணியின் நேரம் முடிஞ்சது. ஆனா நான் இங்க தான் இருப்பேன், இவங்கள ஒரு கை பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லி 2 குழந்தைகளுக்கு தகப்பனான அவர் லெபனான்ல நின்று 3வது வருஷமாக தளபதியாக நின்று சண்டை போடுறார். தினமும் மனைவிக்கு பேசும்போது அவங்க மனைவி சொல்லுவாங்களாமா, நீங்க பத்திரமா இருங்க, அந்த பகுதியில் உள்ளவர்கள் கொல்லப்படுவது வாடிக்கையா இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லும்போது, அல்ல, என்னுடைய மக்களை நான் நிச்சயமாக காப்பாற்றியே தீர்வேன், என் உயிர் போனாலும் சரின்னு சொல்லி 3வது வருஷமாக கேட்டு பெற்று இத்தாய் ஜஃப்ரானி அங்க சண்டை போட்டிருக்காரு. அவருடைய பேட்டியில ஒரு 4 தினம் முன்னால அவர்களை நோக்கி ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. உடனடியாக பதிலுக்கு துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு இசபுல்லா பயங்கரவாதி கொல்லப்பட்டிருக்கான் சம்பவ இடத்துலயே. ஆனா அவருக்கு மனசுல ஒரு உறுத்தல் இருந்திருக்கு. அதனால மோப்ப நாய் உதவியோட அந்த பகுதிகளில் இடிபாடுகளோட சிக்கின இடிபாடுகளை மோப்ப நாய் உதவியோட பார்க்கும்போது ஒரு இடிபாடுகளுக்கு உள்ள மோப்ப நாய் உள்ள போயிருக்கு. அந்த மோப்ப நாய் யாரோ ஒருவரை பார்த்து குறைப்பது, மனுஷன் இருப்பதால் குறைப்பதனால அங்கே ஆட்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு
கமாண்ட் அவரிடம் இருக்க வீரர்களை உள்ளே அனுப்பி 2 பயங்கரவாதி உள்ள ஒளிஞ்சிருக்கானுங்க. கட்டிட இடுபாடுகளுக்குள்ள ஒருத்தனை சம்பவ இடத்துல சுட்டு கொண்டாங்க. இன்னொருத்தன் பயந்து நடுங்கி அவனிடம் இருந்த ஆயுதத்தை இஸ்ரேல் ராணுவ வீரர்கிட்ட தூக்கி வீசிக்கிட்டு என்னை கொன்றாதீங்கன்னு சொல்லி பரிதாபமாக காலில் விழுந்து கெஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் அவனை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த சுடப்பட்ட பிணத்தையும் அவனையே இழுத்து வர சொல்லி அந்த பிணத்தையும் மேலே கொண்டு வந்திருக்காங்க. அவன் நீண்ட நாட்கள் சரியாக சாப்பிடாமல் ஒரு அரைகுறை உயிரோடு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு பரிதாப தோட்டத்தில் நான் உயிர் வாழ விரும்புகிறேன்னு சொல்லி இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் காலில் விழுந்து என்னை ஒரு எடுபடி வேலைக்காவது வச்சுக்கோங்க, என்னை உயிரோடு விடுங்க அப்படின்னு பரிதாபமாக கெஞ்சிருக்கான். நம்ம என்ன சொல்லியிருக்கான்னா, சண்டை நிறுத்தம் வந்துருச்சு, நாங்கள் வெளியே போகலாம்னு நினைக்கும் போது தொடர்ச்சியாக இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் ஓடுவது, அந்த பூட் சத்தம், அந்த இஸ்ரேல் ராணுவ வாகன சத்தம் கேட்டதால உயிருக்கு பயந்துகிட்டு உணவும் தீர்ந்து போனால தண்ணீருமே இல்லாம அரைகுறை உயிரோடு அரைகுறை உணவோடு வாழ்ந்து வந்தோம். மோப்பனாய் கண்டுபிடிச்சது, என்னை கூட இருந்தவனை கொண்டுட்டாங்க. எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள், உங்கள்கிட்ட நான் எடுபிடி வேலையா செஞ்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனை கொல்லாம அவனுடைய பரிதாப நிலையை பார்த்து அவனை கைது பண்ணி உடன் வச்சிருக்காங்க. இது அந்த தளபதி பேசியது. நான் ஏன் இந்த தளபதி பெயரை குறிப்பிட்டு பேசுறேன்னா, அநேகர் கேள்விப்படுறீங்க, அநேகர் இங்க இஸ்லாமிய பத்திரிகைகள் தவறா எழுதுறாங்க, இஸ்ரேல் ராணுவ வீரர்களிடையே குழப்பம் இருக்குன்னு சொல்லி. அந்த பணியை கேட்டு வாங்கி 3வது வருஷமாக நான் அங்கேயே தான் சண்டை போடுவேன் நின்று சண்டை போட்டு மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இவருடைய பிரிகேட் தான் அந்த பின் ஜபீல் அந்த பகுதியை பிடிக்கும் போது முதன்மை படைப்பிரிவாக இருந்த ஒரு மூர்க்கத்தனமான தளபதியும் தெரியுது. அதனால மிகப்பெரிய அளவு தாக்குதல் நடத்தி அதை கைப்பற்றினாங்க. இன்றைக்கு நிலைமைக்கு 15 கிலோமீட்டருக்கு மேல லெபனான் பகுதி பிடிக்கப்பட்டிருக்கு. பிடிக்கப்பட்ட பகுதிகளுடைய கட்டிடங்கள் தரைமட்டமாக்கி மண்மேடாகப்படுது. நின்று பார்க்கும்போது, தொலைவிலிருந்து பார்க்கும்போது யார் வந்தாலுமே தெல்ல தெளிவாக தெரிவது போல இருக்கு. 40 கிலோமீட்டரை பிடித்து, லெபனானுக்குள்ள 40 கிலோமீட்டரை பிடித்து இதை போல தரைமட்டம் ஆக்கம் எண்ணத்துல தினம்தோறும் இஸ்ரேல் ராணுவம் செயல்படுறாங்க. அரபிய உலகத்துக்கு ஒண்ணு தெரியல, பயப்படுறாங்க செய்தி சேகரிக்க. 2வது கௌரவ குறைச்சலா கருதுறாங்க. ஈரான் இருக்கும் போது லெபனான் இப்படி பரிதாபமா அடிவாங்கன்னு சொல்லி 15 கிலோமீட்டர் பிடிக்கும் போதே 12 லட்சம் மக்கள் அகதிகளாக்கப்பட்டு குடிசையில வாழ்றாங்க. 40 கிலோமீட்டர்லாம் பிடிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் லெபனானுக்குள்ள அகதிகள் ஆக்கப்படும் நிலைமை நிச்சயம் வரலாம். ஏன்னா இவங்க எல்லாம் கட்டடத்தை இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. காசாவை விட இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய அளவு இடிபாடு உள்ள நகரமாக இந்த லெபனான் மாறும். சரி, இந்த கட்டிடங்களை இடிப்பதால் என்ன மிகப்பெரிய நன்மை இன்னொன்று இருக்கு. கடந்த 7-8 நாளா நான் லெபனானை பத்தி பேசல. 7-8 நாட்களாக இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் ஒரு ராணுவ மாவீரர் உயிரும் அங்க பறிபோகல. லெபனான் மண்ணுக்குள்ள 15 கிலோமீட்டர் பிடிச்ச பிறகு, பிடிப்பதற்கு முன்னால அங்க கட்டிடங்கள் இருக்கும்போது கட்டிடங்களை பயன்படுத்தி கொண்டு, மறைவிடத்தை பயன்படுத்தி கொண்டு, பங்களாக்களை பயன்படுத்தி கொண்டு கிட்டத்தட்ட 39 இஸ்ரேல் ராணுவ மாவீரர்கள் லெபனான் களத்துக்குள்ள பலியானாங்க. இன்னைக்கு அந்த பயங்கரவாதி பகுதிகளை பிடிச்சு கட்டிடங்களை தரைமட்டமாக்கி வெறிச்சோடி போக வச்சுட்டாங்க. இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்றாங்கன்னா, வெறிச்சோடி போகணும், அந்த பகுதியை ஒருவனுமே இருக்கக்கூடாது, வெறிச்சோடி போக வச்சு மணல் மேடு ஆக்கின பிறகு இஸ்ரேல் ராணுவர்கள் பத்திரமாக இருக்காங்க. ஒரே ஒருவர் கொல்லப்படல. சந்தோஷமாக கால்பந்தாட்டத்தை டெலிவிஷன்ல பார்த்து ரசிக்கிறாங்க. இது என்ன காட்டுது அப்படின்னா, இப்படி இஸ்ரேலை ஒட்டி இருக்கும் நகரங்களை பிடித்து கட்டிடங்களை அழித்து வெறிச்சோடி போக வச்சு மணல் மேடு ஆக்கிட்டாங்கன்னா இன்னும் பத்திரமாக இஸ்ரேல் மக்கள் இருக்கலாம் என்பதை காட்டுது. இந்த 7-8 நாளா லெபனான்ல இருந்து ஒரே ஒரு ட்ரோன் உள்ள வரல இஸ்ரேலுக்குள்ள, ஒரே ஒரு ராக்கெட் வரல, ஒரு இஸ்ரேல் ராணுவ வீரர் கொல்லப்படல, இஸ்ரேல் மக்கள் கொல்லப்படல. அதனால இவங்களை அடிக்கிறது, இவங்க வீட்டை தரைமட்டம் பண்ணுவது, வெறிச்சோடி போக வைப்பது இவர்களை. அப்படி பண்ணும்போது நாம் அமைதியாக வாழலாம் அப்படிங்கிறத காசாவும் இந்த லெபனானும் கற்றுக் கொடுத்துருக்கோம்.
கடைசியாக இன்று பிடிக்கப்பட்ட மேப் பெயின் ஜெபில் பிடிக்கப்பட்ட பிறகு இந்த மேப் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க இந்த இடத்துல நான் சொல்லும்போது பெருக்கல் குறி போட்டு காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ப்ளூ கலர் வண்ணம் போல இருப்பதுதான் இஸ்ரேல். அந்த ப்ளூ கலர் முழுவதும் இஸ்ரேல். அதோட வலது பக்கத்துல பச்சை கலர் இருப்பதுதான் சிரியா. அந்த பச்சை கலர்லயே அடர்பச்சை, சாதாரண பச்சை இருக்கும். இஸ்ரேலை ஒட்டி இருக்கும் சாதாரண பச்சை தான் சிரியாவுடைய கோலன் ஹை பகுதி. இது இஸ்ரேல் கைப்பற்றிட்டாங்க. அதை தாண்டி சமீபத்தில் இஸ்ரேல் முன்னேறி மடன் முன்னேறி அந்த பகுதியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை ஒட்டி அந்த பகுதி பூரா இருக்கும். அந்த சிரியா பகுதி இன்னைக்கு இஸ்ரேல் வசம் இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற பச்சையெல்லாம் சிரியா. அந்த பக்கம் வந்து பிங்க் கலர்ல தெரியும். அந்த பிங்க் கலர்ல தெரிவது தான் லெபனான். அந்த பிங்க் கலர்ல மெஜந்தா கலர் மாதிரி இருக்கும், மெஜந்தாம்பாங்க. அந்த மெஜந்தா கலர் தான் லெபனானில் இஸ்ரேல் தற்சமயம் பிடித்த பகுதிகள், பின் ஜெபில் உட்பட. இதெல்லாம் வந்து இப்போ இஸ்ரேல் பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த மெஜந்தா இருக்கிறத அங்குள்ள கட்டிடங்களை தரமட்டம் பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த ஒரு ஆறு இருக்கு, லித்தானி ரிவர்பாங்க, அந்த ஒரு கோடு மாதிரி தெரியும். அது வரைக்குமே இஸ்ரேல் ராணுவம் அந்த பகுதிகளை பிடித்து கட்டிடங்களை தரைமட்டம் ஆக்கும் எண்ணத்தில் இருக்காங்க. இப்போ இந்த மேப்பை தெளிவாக பார்த்தா புரியும். இஸ்ரேலுக்குள்ள உயரமா ஒரு கோபுரத்தை வைத்துக்கொண்டு இஸ்ரேல் நடுமத்தியில் அதன் மேலே நின்றுகிட்டு பார்த்தா கூட இஸ்ரேலுக்கு அந்த பக்கம் லெபனானிலிருந்து எவனாவது ஓடி வந்தாங்கன்னா அந்த வெறிச்சோடிய மண்டலத்தில் தெளிவா சுட்டுக்கொள்ளலாம். அதே போல சிரியாவிலிருந்து எவனாவது ஓடி வந்தான் அப்படின்னா தெளிவா சுட்டுக்கொள்ளலாம். அப்போ இந்த மாதிரி இடத்தை பிடிப்பது, தரைமட்டமாக்குவது, வெறிச்சோட போக வைப்பது இஸ்ரேலுக்கு நிச்சயமாக எதிர்கால பாதுகாப்பை தரும். அதனாலதான் இந்த ஆபரேஷன் சில்வர் ப்ளோ இந்த இராணுவ அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் வந்து தெளிவாக ஒரு நல்ல வயதான மனிதர் அறிவு சிந்தனையோட இவனுங்க வீடோட இருக்கவே கூடாதுன்னு சொல்லி தரைமட்டமாக்கி நாளைய இஸ்ரேல் பாதுகாப்பாக இருப்பது போல செய்து கொண்டிருக்கார். நன்றிகள்.